ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தேனியில் வரன் தேடுவோரிடம் பெண்கள் பெயரில் சாட்டிங் செய்து 89 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டிருக்கிறது. 4 பேர் கைது செய்திருக்கிறார்கள் தேனி மாவட்ட சைபர் குற்றப்பிரிவு போலீசார். இது பற்றின மேலும் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவசபாபதி. சிவசபாபதி, வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பாக முதற்கட்ட விசாரணையில் என்ன தகவல் வெளியாகி இருக்கிறது? தேனி மாவட்டத்தை சேர்ந்த வாலிபர் ஒருவர் வரன் தேடுவதற்காக செயலி ஒன்றில் தன்னுடைய சுய விளம்பரங்களை கொடுத்து பதிவு செஞ்சிருந்தாரு. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஹரிணி என்பவர் குறுஞ்செய்தி அனுப்பி நான் உங்களை கல்யாணம் பண்றதுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து இவங்க வாட்ஸ்அப்ல தொடர்ந்து சாட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பெண் என்ன செஞ்சிருக்காங்க, என்னோட தந்தை இதே மாதிரி அதாவது பங்கு சந்தையில முதலீடு செய்து நிறைய இழந்துட்டாரு. தற்பொழுது கிரிப்டோ கரன்சி மூலயமா முதலீடு செய்து நல்ல லாபம் கிடைச்சிட்டு இருக்கு. நீங்க என்னுடைய வருங்கால கணவர், அதனால நீங்களும் இதுல முதலீடு செய்யுங்க. கிரிப்டோ கரன்சி எனக்கு நல்லா பரிச்சயம் உண்டு, அதுல என்னால நல்ல திறம்பட செயலாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாலிபர்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா 89 லட்சம் ரூபாய் முதலீடு செய்ய வச்சிருக்காரு. அதன் பின்புதான் அந்த வாலிபருக்கு தெரிஞ்சிருக்கு தான் சைபர் குற்றத்துல ஏமாற்றப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனேயும் சைபர் குற்றப்பிரிவுக்கு இவங்க கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து தேனி சைபர் குற்றப்பிரிவு வழக்கு பதிவு செய்து பாத்தீங்கன்னா தீவிர விசாரணையில ஈடுபட்டதுல ஈரோடை சேர்ந்த நந்தகோபால், யுவராஜன், சிவா, கோவையை சேர்ந்த பத்மநாபன் ஆகிய 4 பேரை கைது செஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா 3.9 லட்சம் ரூபாயும் 6 மொபைல், 29 டெபிட் கார்டு, 18 காசோலைகள், 46 சிம் கார்டுகள், வங்கி புக்குகள் என பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த 4 பேரையும் பாத்தீங்கன்னா போலீசார் கஸ்டடியில் எடுத்து அரெஸ்ட் பண்ணி இப்ப தற்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட விசாரணை செய்ததுல பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா கம்போடியாவில் இருக்கிற சைபர் குற்றவாளிகளுடன் தொடர்புடன் இந்த இதை செஞ்சிருக்காங்க. அதனால அவங்களையும் போலீசார் தேடி வருகின்றனர். கூடிய சீக்கிரம் அவங்களையும் பிடிக்கணும் அப்படிங்கறதுல செயல்பட்டு இருக்காங்க. தேனி மாவட்டத்தினுடைய சைபர் கிரைம் பல சைபர் குற்றங்களை விரைவா செயல்படுறதுனால தேனி மாவட்ட எஸ்பி அவங்கள பாராட்டியிருக்காரு. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.